जिंदाबाद 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 डीसी जिंदाबाद जिंदाबाद மத்திய அரசு மாநில அரசு தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்து 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 மறுக்காதே 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 ஜனநாயக உரிமைகளை மறுக்காதே 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 தமிழக அரசு காவல்துறையை ஜனநாயக போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு பறிக்காதே 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 தொழிலாளர் உரிமைகளை பறிக்காதே 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 தொழிலாளர் உரிமை காக்கும் போராடு தொழிலாளர்களை தடுக்காதே அனுமதி கொடுக்காமல் பாலைவனத்தில் அனுமதியா சுடுகாட்டில் அனுமதியா மத்திய அரசு மாநில அரசு தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்து அமல்படுத்து மறுக்காதே மறுக்காதே ஜனநாயக உரிமைகளை மறுக்காதே மறுக்காதே தமிழக அரசு காவல்துறையை ஜனநாயக போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு பறிக்காதே பறிக்காதே தொழிலாளர் மக்களுடைய தொழிலாளிய கோரிக்கைகளை வலியுறுத்தும் முகமாக காவல்துறையிடம் ஆர்ப்பாட்டங்களுக்கு தர்ணாக்களுக்கு பல்வேறு போராட்டங்களுக்கு அனுமதி கேட்டால் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அனுமதி மறுக்கப்படுவதோடு மட்டுமல்லாது அனுமதித்தால் ஏதாவது தேவையில்லாத வெகு தூரத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தொடர்ந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஜனநாயகப்படி இந்த போராடுவதற்கு சட்டம் இருக்கிறது. தங்களுடைய உரிமையை வெளிக்காமிப்பதற்கு கோரிக்கைகளை வெளியிடுவதற்கு அவர்கள் போராட்டம் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக தெரிவிப்பதற்கு ஜனநாயக முறையை காவல்துறை தொடர்ந்து மறுத்து வருவதன் காரணமாக தமிழ்நாடு ஏஐடிசி மாநிலம் முழுவதும் இப்படிப்பட்ட காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தானே தவிர மற்ற பிரதான கோரிக்கை அல்ல. இந்த ஒரு கோரிக்கைகளுக்காக மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், காலதாமதப்படுத்தக்கூடாது, கடைசி நேரத்தில் அனுமதி கிடைக்காது என்ற பொருளை சொல்லக்கூடாது, மறுத்தால் உடனடியாக ஏன் மறுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த மனு கொடுக்கிறவர்கிட்ட வைக்காங்க. இப்படியெல்லாம் எத்தனை பேர் வருவாங்க? இப்படி தேவையில்லாத கேள்விகள் வைக்கப்படும். என்ன கோரிக்கை? இதெல்லாம் அவங்களுக்கு இது என்னது? ஜனநாயக முறைப்படி நம்மளுடைய கோரிக்கைகளை அங்கே தெரிவிக்கிறோம். பல்வேறு இதுகளை திடீர்னு பல்வேறு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கு. அதெல்லாம் போய் உடனே பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஜனநாயக முறைப்படி தொழிலாளருடைய மக்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக தான் இந்த போராட்டங்களே அனுமதி கேட்குறோம். அப்படி அனுமதி மறுக்கிறதுனால தொடர்ந்து மக்களுடைய குரலை ஜனநாயக முறையில் எழுப்ப முடியலை. இதுக்காக தான் இன்னைக்கு உள்ள ஆர்ப்பாட்டம். உங்கள் பேர் என்னாச்சு? கிருஷ்ணராஜ், தூத்துக்குடி மாவட்ட ஏஐடிசி தலைவர்.